ஓகே, இப்போ கேட்குதா முடிஞ்சு? यस अंकल, क्या कर रहे हैं? ஓகே. பிரைஸ் தி லார்ட் டு எவ்ரிவன். सभी लोगों को जय मसीह की। இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. आज बहुत सारे लोग आए हैं। இப்பமே 40 தாண்டிடுச்சு. अभी ही 40 लोग पार हो गए हैं। எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. आज मुझे बहुत खुश हो रहा है। ஏன்னா நம்ம காலையிலே தேவனுடைய வசனத்தை அறிஞ்சிக்கணும், ஆண்டுக்குள்ள வளரணுங்கிற ஒரு ஆசையை உங்க எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கின்றார். क्योंकि सुबह सुबह परमेश्वर के साथ समय बिताना है, परमेश्वर पे हमें आत्मिक जीवित में बढ़ना है, ये आशा सबके अंदर परमेश्वर ने दिए हैं। விசேஷமாக ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன், தலைவருக்காக. विशेष करके मैं हर एक प्रमुख लोगों को उनके वजह से परमेश्वर को मैं धन्य कहता हूँ। நம்ம ஆண்டவருக்குள்ள வளரும் பொழுது நம்முடைய பாஸ் ஆண்டவருங்கிறத நம்ம நல்லா உணர்ந்து கொள்வோம். जब हम परमेश्वर पे बढ़ते रहेंगे, हमारा जो बॉस है वो परमेश्वर ही करके हम लोग महसूस करते हैं। அவருக்கு பயந்து பயந்து ஒரு காரியத்தை செய்வோம். हमें उस परमेश्वर को डरते डरते एक कार्य को करते रहते हैं। நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற சொத்து அதுதான். हमारा बच्चों को इकट्ठा करने वाले संपत्ति वही है। அது கணவன் மனைவிக்கு சேர்த்து வைக்கிறது, கணவன் மனைவிக்கு கணவன் சேர்த்து வைக்கிற சொத்து இதுதான்ங்கிற நான் விசுவாசிக்கிறேன். मैं यही विश्वास करता हूँ, एक पति के लिए पत्नी हो या पत्नी के लिए पति हो, इकट्ठा करने वाला संपत्ति यही चीज है। உலக பிரகாரமாக பணம், நிலம், இப்படி ஆஸ்தி சொல்றாங்க. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாக தேவ சமாதானத்தை நம்ம வீட்டுல கொண்டு வந்து இறக்கி வச்சிடணும். அதான் तो संसार के प्रकार से जाते हैं तो जमीन हो गया, पैसा हो गया, यही सबसे बड़ा संपत्ति है। लेकिन मसीही लोगों के जीवन में परमेश्वर को उनके घरों में क्या करना है, उपस्थित करवाना है, यही सबसे बड़ी एक आशीर्वाद होता है, संपत्ति होता है। எங்க அப்பா காலையிலே எழும்பி ஆண்டரை தொழுது கொள்வாங்க. எங்க அப்பா காலையிலேயே வேதத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. எங்க அப்பா உண்மையதான் பேசுவாங்க. இப்படி உங்களை குறித்து உங்களுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்ல வேண்டும். मेरा पिताजी सुबह उठकर प्रार्थना करते हैं, मेरा पिताजी परमेश्वर का वचन को ध्यान करते हैं, मेरा पिताजी जो है वही सच्चाई बातों को बताते हैं। ऐसे बातों को तुम्हारे वजह से या तुम्हारे विषय पर तुम्हारा बच्चे बोलना चाहिए। இன்னைக்கு நாம தொடர்ந்து 13வது அதிகாரம் யோபின் புத்தகத்தை படிக்க போறோம். आज हम लोग आयुब का 13वां अध्याय को हम लोग आगे जारी रख रहे हैं। இந்த 13ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஒரு அருமையான அதிகாரம், எனக்கு பிடிச்ச ஒரு அதிகாரம். ये जो 13 अध्याय है मुझे बहुत पसंद होने वाला एक अध्याय है। போறதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நான் உங்களோடு கூட தியானிக்க ஆசைப்படுறேன். ஆவியானவரே எங்கள் மத்தியில இறங்கும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த காலை வேளையிலே இந்த வேதத்துடைய வசனங்களை ஆராய்ந்ததாக கிருபைத்தார். பிரியமானவர்களே, யோபுடைய புத்தகம் முதல்லயே ஆதியாமத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டது என்று சொல்கிறார். देखिएगा प्रियो, बहुत सारे विद्वांसों ने बताते हैं कि आयुब का जो ग्रंथ है वो उत्पत्ति से पहले ही लिखा हुआ ग्रंथ करके बहुत सारे लोग कहते हैं। அல்லது யாத்திராமுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு சொல்கிறார்கள். या कुछ लोग ऐसे भी कहते हैं निर्गमन की किताब के पहले ही लिखी हुई ग्रंथ बोल के। ஒன்றே ஒன்று நமக்கு தெரியும், இந்த புத்தகத்துல எங்கேயுமே நியாயப்பிரமாணம் அல்லது லா இப்படி எதுவுமே போடப்படாதனால கண்டிப்பாக மோசைக்கு முன்னாடி தான் இது எழுதப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். मैं भी यही विश्वास करता हूँ कि आयुब की किताब में चाहे व्यवस्था के बारे में हो चाहे न्याय के बारे में हो जिक्र नहीं किया गया है, इसलिए मूसा के हर ग्रंथ से पहले ही ये किताबें लिखी हुई करके। இங்க 6 பிரசங்கங்களை பார்க்கிறோம். इस जगह में 6 संदेशों को हम देख सकते हैं। ஒன்னு யோபுடைய பிரசங்கம், पहला आयुब का संदेश, அவனுடைய 4 சகோதரருடைய பிரசங்கம், उसके बाद उसके 4 मित्रों का संदेश है, தேவனுடைய பிரசங்கம், उसके बाद परमेश्वर का संदेश है। இந்த 6 பிரசங்கங்களையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா
இதுக்குரிய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும். ये 6 संदेशों को अगर आप जानना चाहते हैं तो सबसे पहले इसका जो इतिहास को जानना जरूरी है. முதல் 2 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அங்க சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் யோபுக்கும் உள்ள ஒரு டிராமா. முதல் 2 அதிகாரம் கம்ப்ளீட்டா ஒரு டிராமா. அதுல சாத்தான் வருவான், யோபு சோதிப்பான், ஆண்டவர் பெர்மிஷன் கொடுப்பாரு. அவ்வளவுதான் 2 அதிகாரம். सबसे पहला जो 2 चीजें 2 अध्याय अगर आप पढ़ते हैं, यहाँ पर परमेश्वर और शैतान के बीच में रहने वाले बातें और आयुब के जीवन में जो परीक्षाएं, और ये यही चीज वहां पर जिक्र किया गया है. अगर आपको आमतौर से बताना चाहे तो ये सारी चीजें एक नाटक के रूप में वहां पर दिखाई देता है. यही उस पुस्तक का पहले 2 अध्याय के अंदर रहने वाला विषय है. 3 இருந்து 37 வரைக்கும் அங்க 4 பேருடைய பிரசங்கம், 4 ஃப்ரெண்ட்ஸ், யோபு, 5 பிரசங்கங்களை நாம் பார்க்க முடியும். 3 to 37. तो यहाँ पर तीसरा अध्याय से लेकर 37वां अध्याय तक जब जाके पढ़ते हैं तो आयुब को लगभग 4 मित्र थे और ये 4 मित्रों का संदेशों को हम यहाँ पर देख सकते हैं. கடைசியாக 38 இருந்து கடைசி 42 அதிகாரம் வரைக்கும் தேவனுடைய வெரி லாங் பிரசங்கம், ஆண்டவரே பெரிய பிரசங்கம் பண்றாரு. அதுங்கதான் பைபிள்ல பார்க்க முடியும். तो आखिरी में जो है 38वां अध्याय से लेकर 42वां अध्याय तक अगर आप देखते हैं तो संपूर्ण रीति से परमेश्वर का ही संदेश हमें देखने को मिलता है. அதனால இந்த பிரசங்கம் பண்றவங்க இதுல யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இந்த புத்தகத்தை புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான பைபிள் ஸ்டடி கிடைக்கும். जब आप लोग अगर यहाँ पर कोई संदेशक हमारे बीच में है तो वो लोग पहले इस पुस्तक को जाने और उसके बाद उसको अगर आप लोग प्रचार करने में या समझने में कोशिश करते हैं तो आपको बहुत अच्छी रीति से समझ में आता है. முதல் 2 அதிகாரம் எல்லாருக்கும் புரியும். ஆண்டவர் அலோவ் பண்ணி அவனுக்கு பயங்கர பிரச்சனை, அவன் நீதிமான், அப்போ நீதிமான்ங்கிறது ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சாத்தான் ஆண்டவருக்கு கொடுக்குறான். ஆண்டவரும் அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறாரு. அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முழு நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்கிறத பார்க்கும்போது நமக்கு விசுவாசம் கிண்டி விடு, தூண்டி விடு. तो सबसे शुरुआत की वो 2 अध्याय को अगर आप ध्यान करते हैं तो शैतान के मन में रहने वाला सवाल ये था कि आयुब एक धर्मी है और उस धार्मिकता को साबित करने के लिए कई सारे परीक्षाओं को परमेश्वर के अनुमति से यहाँ पर लेकर आ जाता है. और आयुब के जीवन में भी बहुत सारे परेशानी आ जाता है और उस क्लेश में परमेश्वर ने दिया, परमेश्वर ने लिया, संपूर्ण रीति से भरोसा परमेश्वर पर रखा उसने. அவனுக்கு பயங்கரமான நோயை ஆண்டவர் அலோவ் பண்றாரு. எல்லாத்துக்கும் மேல சொந்த மனைவி அவனை நீர் சூசைட் பண்ணிட்டு சாகும்னு சொல்றான். अब देखिएगा उसको एक बहुत भयानक बीमारी फैल जाती है और खुद की पत्नी आके बोलती है कि आप परमेश्वर को श्राप दो और मर जाओ बोल के. ஆனாலும் அவர் விசுவாசத்தை, ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை விடல. அவர் தன்னுடைய காயமான உடம்போடு கூட உட்கார்ந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை கீழ்த்து கொண்டே இருக்கிறார். लेकिन फिर भी उन्होंने हिम्मत नहीं आ रहा, विश्वास नहीं डगमा गया. परमेश्वर ने दिया, परमेश्वर ने ही लिया बोलकर अपने उस बीमारी में भी वो हिम्मत से परमेश्वर पर टिके रहा. பிரியமானவர்களே, எதுக்கு இந்த புத்தகத்துல இந்த காரியங்கள்லாம் போட்டு? प्रियो, आखिर इस किताबों में सारे घटनाएं क्यों जिक्र किया गया है? நீங்களும் நானும் இந்த மாதிரி யோபை போல நாம் வாழ வேண்டும். வாழும் பொழுது அந்த யோபு போல சில பிரச்சனை வரும் பொழுது நான் எப்படி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும்ங்கிறதுக்காக அந்த புத்தகம் போடப்பட்டது. प्रियो, ये ग्रंथों में सारा चीज इसलिए लिखी गई है कि हम और आप ऐसे परिस्थितियों में या ऐसे क्लेशों में या ऐसे प्रलोभन में किस प्रकार से जीना चाहिए वो हमें हिम्मत देने के लिए जिक्र किया गया है. நீங்க உண்மையாகவே இதை தியானிக்கணும்னா நீங்க 10 தடவை படிச்சீங்கன்னா புத்தகம் ஒரு கேக் மாதிரி. நான் கடந்த 20 வருஷமா இந்த புத்தகத்தை வருஷத்துக்கு ஒருக்காவது படிப்பேன். எனக்கு ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும்.
तो देखिएगा, कम से कम इस पुस्तक को आप लोग एक 10 बार पढ़ के खत्म कर लीजिएगा। एक केक के समान आपको बहुत ही अच्छा लगेगा जीवन के लिए। क्योंकि मैं जो मेरे जीवन में 20 साल से हर एक साल में कम से कम एक बार तो मैं इस किताब को पढ़ता हूँ। एक एक बार जैसे पढ़ता हूँ वैसे कई सारे अनुभव मेरे जीवन में देखने को मिलता है। யோபு கவலையோடு, சரீரத்தில் வேதனையோடு, மனைவியுடைய ஆதரவு இல்லாமல் இருக்கும் பொழுது, அப்பொழுது அங்கு 4 அவருடைய முதல்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, வந்து அவருக்கு ஆறுதல் சொல்ல வராங்க। यहाँ पर देखिएगा, आयुब ने बहुत चिंता में है और बहुत ही वेदना में है और बहुत दुख में है, लेकिन वहां पर पत्नी का भी एक सांत्वना नहीं मिल रहा है और ऊपर से 3 दोस्त भी आयुब को मिलने के लिए आ रहे हैं सांत्वना देने के लिए। 3 பேர் நண்பர்கள், तीनों दोस्त लोग थे, விசுவாசிகள், நம்முடைய விசுவாசிகள், நமக்கு விசுவாசிகள் மாதிரி। वो तीनों एक हमारे कलीसिया में जैसे विश्वासी लोग रहते हैं उस ढंग से वहां पर एक विश्वासी थे वो लोग। அவங்க வந்து முதல்ல அவங்க தூரத்துல இருந்து அவருக்காக பரிதபிக்கிறாங்க, அழுகுறாங்க, அப்புறம் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க। तो वो जैसे आ जाते हैं, दूर से देखते हैं और बहुत वेदना होता है उनके अंदर भी, और आयुब के लिए वो रोते हैं और उसके बाद करीब आकर उनको संदेश देते हैं। இந்த 3 பேருக்கும் 3 கேரக்டர் உண்டு। इन 3 लोगों को 3 प्रकार के स्वभाव है। அந்த 3 கேரக்டர் தான் நீங்கள் நானும் ஆராய்ச்சி பண்ணணும்। ये 3 स्वभाव को ही उन मित्रों के अंदर जो था उसको हमें खोजना चाहिए। முதலாவதாக நண்பர் பேர் எலிப்பாஸ்। पहला जो है एलिफज है। இவர் வந்து கனவுகளை நம்புவார், தீர்க்க தரிசனங்களை நம்புவார், தரிசனங்களை நம்புவார்। இப்படி அவருடைய நம்பிக்கை ஒரு உலகத்துக்கு அப்பாற்பட்டது। அப்படிப்பட்ட காரியங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு மனிதன்। तो एलिफज का एक विश्वास था, ये स्वप्नों पर ज्यादा विश्वास करते थे और भविष्यवाणियों पर भी बहुत विश्वास करते थे। इस संसार में ये जो महान बातें हैं इस पर ज्यादा भरोसा करते थे एलिफज। அடுத்து சோப்பார்। இந்த சோப்பாருடைய கேரக்டர் என்னன்னா, இவர் வந்து இவருக்குன்னு சில பாலிசி வச்சிருப்பாரு, அவர் சொல்றதுதான் நடக்கணும்। அவருடைய செல்ஃப் அப்பாயிண்டட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அவருக்குன்னு ஒரு சில சட்டங்களை வச்சிருப்பாரு, அதன்படி யாராவது நடக்கலன்னா இவர் கோபம் வந்துடும்। और दूसरा मित्र था सोपर करके, उसका तर्क यही था कि जो मैं कहता हूं वही सही है, अगर उसके विरोध में अगर कोई बात करते हैं तो इनको बहुत बड़ी गुस्सा आ जाता था। மூன்றாவது வந்து பில்தாத்। இந்த பில்தாத் வந்து ரொம்ப ஜென்டில்மேன்। இவர் வந்து இவர் மாதிரி சோப்பார் மாதிரி கோவப்பட மாட்டாரு, குறை சொல்ல மாட்டாரு। ஆனா இவர் ஜென்டில்மேனா இருந்தா கூட இவர் என்ன பண்ணுவாருன்னா, பழைய கதையெல்லாம் கொண்டு வருவாரு, ட்ரெடிஷன்। அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, இப்படி செஞ்சா, நீ சரியில்லை, பிள்ளை சரியில்லை, நீ அன்பாக சொல்லாம அதை கொஞ்சம் வேற விதமா உள்ள போந்து விடுவார்। और तीसरा जो है बिल्दद करके उसका मित्र था, और ये थोड़ा सा अच्छा आदमी था, लेकिन इसके अंदर भी एक ऐसे प्रकार का स्वभाव था कि इसने पुराने बीती हुई बातों को लेकर उनके बच्चे ऐसे किए, उनके परिवार ऐसे किए, उनके वजह से सारा परेशानियां हैं, उस प्रकार से गुस्सा से नहीं है बल्कि एक आमतौर से प्रेम से क्या करते थे, आयुब के सामने बोलते थे। இன்னைக்கு 3 வகையான திருச்சபைகளை நம்முடைய சமுதாயத்தில் பார்க்க முடியும்। आज भी हमारे बीच में 3 प्रकार के कलीसिया को देख सकते हैं। ஒரு சபையில் பேச்சுனா அங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, அங்க நாளைக்கு நடக்க போறது பாஸ்டர் சொல்லிடுவாரு। எதுக்காக நீங்க போறீங்கன்னா, சார் அங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க சார், எங்க பாஸ்டர் ரொம்ப ஞானமா பேசுவார் சார், அப்படி இப்படின்னு எதையோ அவங்க தேடி அங்க போவாங்க। तो सबसे पहले कलीसिया यह है प्रियो, वहां पर भविष्यवाणियां किया जाता है, कल क्या होने वाला है उसको क्या करेंगे वो वहां पर बताते हैं। और कई सारे लोग ऐसे कलीसिया को ढूंढ के जाते हैं। अगर पूछा जाता है कि उस कलीसिया में आप लोग क्यों जाते हैं, तो
तो वो कहते हैं कि वहां पर भविष्यवाणियां कहा जाता है और कल होने वाला चीज को बताया जाता है, इसलिए हम वहां पर जाते हैं। तो ऐसे ढूंढ के जाते हैं वहां पर। சில சபைக்கு எதுக்கு போறீங்கன்னு கேட்டாச்சுன்னா, எங்க பாஸ்டர் வந்து ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு, கரெக்டா கடன் ரேட்டா பேசுவாரு, நாங்க தப்புன்னு பேசுவாரு, அவரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. तो दूसरी कलीसिया ये है कि लोगों को पूछिएगा, लोग बोलेंगे हम जिस कलीसिया में जाते हैं वहां पर रहने वाले पास्टर जी जो है बहुत कड़क है, जो गलत करते हैं गलत बोलते हैं, जो सही करते हैं सही बोलते हैं, अगर कोई पाप करेगा तो तुरंत उनको बोल देते हैं, इसलिए हम वहां पर जाते हैं बोलते हैं। மூன்றாவது, ஒரு சில திருச்சபைக்கு ஏன் போறீங்க கேட்டாச்சுன்னா, எங்க அப்பா அம்மா போனாங்க, அதனால நானும் போறேன் சார், எங்க அப்பா அம்மாவை அப்பதான் பிரியப்படுத்த முடியும், நாங்க வந்து ஒரு சர்ச்சுக்கு போறோம்னா அன்னைக்கு நாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க போயிட்டு உட்கார்ந்து நிறைய பேர் பார்ப்போம், எங்க அப்பா இதுங்க எங்க அப்பா கட்டின சர்ச்சு சார், அதை விட்டுட்டு எப்படி சார் போறது அப்படிமா। तो तीसरा कलीसिया ये है प्रियो, अगर जाकर लोगों से पूछिएगा कि आप कलीसिया क्यों जाते हो, बोलते हैं कि हमारे माता पिता ने पहले जाते थे, मेरे दादाजी ने जाते थे, इसलिए हम वहां पर जा रहे हैं। कलीसिया जाना है तो अच्छा कपड़ा पहनना है और कलीसिया में जाके बैठना है, क्योंकि ये कलीसिया बनाने के लिए मेरे दादा मेरे पूर्वजों ने बहुत मेहनत किए बोलते हैं। சரி ஐயா, 3 சர்ச்சை பற்றி சொல்லிட்டீங்க, கல்வாரி சபல் கதை என்ன? நம்ம வந்து தரிசனத்தை நம்புறவங்களா, இல்லைன்னா கண்டிப்பா நம்புறவங்களா, இல்லைன்னா நம்ம தலைமுறை நம்புறவங்களா, நம்ம யாருன்னு நீங்க இப்போ ஒரு மனசுலயே ஒரு क्वेश्चन வந்துட்டு இருக்கோம்। शायद आपके मन में एक सवाल आता होगा, चलिए ठीक है, वो 3 कलीसिया के बारे में आपने बोल दिए हैं, लेकिन कलवरी चैपल कलीसिया के विषय में क्या है? आप भविष्यवाणी को भरोसा करते हैं या खंडन करते हैं, या आप लोग जो पूर्वजों के वजह से चलते आए हैं उस रीति रिवाज में कलीसिया चलाते हो करके सवाल होगा। பிரியமானவர்களே, நமக்கு வேண்டியது இயேசு கிறிஸ்து। இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த 3 கேரக்டர் இருந்துச்சு। प्रियो, हमें जरूरत है प्रभु यीशु मसीह, क्योंकि यीशु मसीह के अंदर ये तीनों प्रकार के स्वभाव आप देख सकते हैं। அவர் சில காரியங்களை தீர்க்க தரிசனமாக, இந்த பைபிள் உள்ள ஒவ்வொரு வாக்கியம் தீர்க்க தரிசனம், இந்த வாக்கியத்தை அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார்। यीशु मसीह ने अपने जीवन में ये जो बाइबल है, इस बाइबल के अंदर रहने वाले हर एक वचन जो है वो भविष्यवाणियां है, और इन्हीं के बारे में और इनको ही लेकर हमेशा बात करते थे। இரண்டாவதாக அவர் சில காரியங்களை கண்டிப்பாக இருந்தார், பேதுருவை பார்த்து சாத்தானே அப்படின்னு கூட சொல்லிட்டாரு। और दूसरा चीज है, यीशु मसीह ने बहुत खंडन भी करते थे। अब देखिएगा, पतरस को देखते ही यीशु ने कहा, शैतान मेरे सामने से हट जाओ। மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து அவருடைய முற்பிதாக்களை பற்றி அடிக்கடி பேசுவார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று எல்லாரையும் பற்றி பேசுவார், அவர் மறக்கவில்லை। और तीसरा चीज यह है कि प्रभु यीशु मसीह ने अपने पूर्वजों के बारे में उठा कर लोगों को समझाते थे कि मैं अब्राहम के बारे में हूँ, ईसा के बारे में, ऐसे पूर्वजों के नाम लेकर बात भी किए हैं, उनको नहीं बोला। நம்ம வந்து இந்த மூணையும் பேலன்ஸ் பண்றதுதான் கல்வாரி சேப்பல்। तो इसलिए इन तीनों चीजों को हम एक तराजू में लेके जाना हमारा सेवा होता है कलवरी चैपल का। ஒரு பாஸ்டர் வந்து தாய் தகப்பனாக இருக்கணும், அதே நேரத்துல ஆசிரியராக இருக்கணும், அதே நேரத்துல அவங்கள தண்டிக்கிற ஒரு தண்டனை கொடுக்கிறவங்களா கூட இருக்கணும் சில நேரங்கள்ல। देखिएगा, एक सेवक ऐसे होना चाहिए, एक माता पिता के रूप में भी रहना चाहिए और एक याजक के रूप में भी रहना चाहिए। अगर कोई गलती करते हैं उनको समझा कर दंड देने वाला भी होना चाहिए। நாம் தேவனுடைய சமூகத்துல முழங்காலில் நிற்கும் போது ஆண்டவர் பரம ஞானத்தை கொடுத்து நமக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்வார்। परमेश्वर के सम्मुख में जब हम घुटने टेक कर परमेश्वर से समय बिताते हैं, बहुतायत से अपना पवित्र ज्ञान को देकर हमें और भी फैलाते हैं, आशीष करते हैं। சரி, இந்த 3 பேரும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய உபதேசத்தை அழகா அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க। ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன், செகண்ட் டிஸ்கஷன், தேர்ட் டிஸ்கஷன், 3 டிஸ்கஷனாக முதல்ல பிரிக்க முடியும்। तो यहाँ पर देखिएगा, इस 13वां अध्याय में आखिर 3 लोगों के बारे में क्या समझते हैं, पहला संदेश, दूसरा संदेश, तीसरा संदेश, इस प्रकार से वो 3 तर्क के बारे में हम वहां पर देख सकते हैं। முதல் ரவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் பேசுவாங்க, அதுக்கு யோபு வந்து ரிப்ளை கொடுப்பாரு। देखिएगा, सबसे पहला भाग ये है कि
वो तीनों बात करते हैं और उन तीनों का जवाब आयुब ने भी देते हैं। ரெண்டாவது ரவுண்டும் அதே போலதான், 3 பேரும் பேசுவாங்க. ஆனா வந்து யோபு வந்து அதுக்கு ரிப்ளை கொடுப்பாரு. और दूसरा भी यही चीज है, तीनों मित्रों ने बात करते हैं, संदेश देते हैं और उनको तीनों को भी आयुब यहाँ पर जवाब देते हैं। மூன்றாவது ரவுண்ட்ல பில்தாத் இருக்க மாட்டாரு, மத்த எலிபாஸ் சோப்பார் 2 பேரும் இருப்பாங்க, அவங்க பேசுவாங்க, அதுக்கு மோசே ரிப்ளை கொடுப்பாரு. 2 பேர் ஒருத்தர் டிசப்பியர் ஆயிடுவார் ஒரு ஃப்ரெண்ட். देखिएगा तीसरा चीज ये है, यहाँ पर बिल्दाद नहीं रहेंगे, एलीफाज हो गया और सोफर, ये दोनों बात करते हैं और दोनों के लिए आयुब क्या करते हैं, जवाब देते हैं। அவங்க பேச பேச யோபுக்கு கோபம் மனசுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். देखिएगा वो जैसे जैसे बात करते रहे वैसे वैसे आयुब के मन में बहुत ही गुस्सा बढ़ते रहता था। அவனுடைய சுயநலம் வெளியே வரும், उसका जो स्वार्थपन बाहर आना शुरू कर दिया, பெருமை வெளியே வரும், उसका अंदर का घमंड बाहर आने लगा। அப்போ அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்கும்போது நம்ம படிக்கும்போது யோபு பெருமைப்படுவாரு, இவங்கெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இப்படி அந்த 3 ரவுண்ட் பிரசங்கத்தை பார்க்க முடியும். तो देखिएगा वहां पर जैसे आप लोग देखते हैं वहां पर आयुब के अंदर के वो जो अहंकार था वो बाहर आने लगा और वो तीनों प्रचार भी करते हैं, ये सारा चीज को वहां पर देखते हैं। இந்த 3 ரவுண்ட் டிஸ்கஷன் பிறகு எலிஹு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் வருவாரு, யங் ஃபெல்லோ, சின்ன பையன், யோபோட சின்ன பையன். அவர் வந்து என்ன பண்ணுவாரு, கடைசியாக அவரும் பிரசங்கம் பண்ணுவாரு. பிரசங்கம் பண்ண பிறகு அவர் ஒரு தடவை தான் பிரசங்கம் பண்ணுவாரு, அதுக்கு ஒரு ரிப்ளை யோபு கொடுப்பாரு பாருங்க. அந்த எலியுடைய கேரக்டர் என்னன்னா, சின்ன பையன், இம்மச்சூர் பாய், எல்லாத்துக்கும் மேலாக அவன் வந்து நிறைய அனுபவங்களே இல்லாதவன். அதனால உனக்கு அனுபவம் இல்லாத போடா அப்படின்னு அவனை அப்படியே உதாசீனம் பண்ணிடுவாரு யோபு. देखिएगा यहाँ पर आखिरी में एक मित्र आ जाता है आयुब के पास, उसका नाम है एलीहू करके। वो आता है, एक बहुत छोटा एक उम्र का था, आयुब से भी बहुत छोटे उम्र के थे और वो एक अनुभव रहित एक व्यक्ति था, उतना अनुभव नहीं था। और उनके बात को आयुब जैसे सुनते हैं तो उन्हें इनकार कर देता आयुब ने। கடைசில ஆண்டவரே ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுவாரு, 38, 39, 40, 41, 42 பாதி ஆரம்பத்துல ஒரு பெரிய சாப்டர் ஃபுல்லா ஆண்டவரே பிரசங்கம் பண்ணுவாரு। उसके बाद जो है आखिर में परमेश्वर खुद प्रचार करते हैं। 38वां पद से लेकर 38वां अध्याय से लेकर 42वां अध्याय का आधा तक वहां पर परमेश्वर खुद क्या करते हैं, एक सबसे बड़ी संदेश वहां पर करते हैं। ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது யோபு என்ன பண்ணிடுவாரு, இடையில ஆண்டவரே நான் ரொம்ப பேசிட்டேன், என் வாயை பொத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு। जब परमेश्वर ने प्रचार करते हैं तो उस वक्त में आयुब ने क्या करता है, परमेश्वर से क्षमा मांगता है। परमेश्वर मैंने मेरा मुंह को बंद कर लेता हूं, मैंने गलत बात कर लिया, गलत विचार रख लिया करके वो महसूस करता है। அவரு ஆண்டவர் பட்டாரு அப்படி தனித்துவார்। तो वो अपने आप को क्या करता है, परमेश्वर को समर्पण कर देते हैं परमेश्वर के सम्मुख में। கடைசியா பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த 4 ஃப்ரெண்ட்ல 3 ஃப்ரெண்டு, இந்த 3 ஃப்ரெண்டுக்காக நீ பலியிட வேணும், அவங்க ஃப்ரெண்டு தான், அவங்களுக்கா நீ பலின்னு சொல்லணும்। பலியிட்ட பிறகு அவங்களும் மனம் திரும்புவாங்க, முதல் 3 ஃப்ரெண்ட்। तो आखिर में यही वहां पर दिखाई देता है। जो 3 लोग आयुब से बात किए थे, परमेश्वर ने कहा उन 3 लोगों के लिए भी आप बलिदान चढ़ा दो, तो उनके भी लिए आयुब ने बलिदान चढ़ाते हैं। वहीं पर परमेश्वर का कार्य को हम देख सकते हैं। இந்த யோபு அதிகாரத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்। யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார்। मुझे इस आयुब की किताब में 42वां अध्याय का 10वां पद मुझे बहुत लगता है, बहुत बार मैंने इसको पढ़ता हूँ। वहां पर ऐसा लिखा गया है, आयुब ने अपने मित्रों के लिए यहाँ पर एक काम करते हैं, मैं पढ़ना चाहता हूँ उसको। आयुब का 42वां अध्याय का 10वां पद को पढ़ेंगे।
अगर किसी को मिलता है तो पढ़िएगा मेरे साथ। जब अय्यूब 10वां अध्याय में जब अय्यूब ने अपने मित्रों के लिए प्रार्थना की, तब यहोवा ने उसका सारा दुख दूर किया। அப்போ இந்த 4 ஃப்ரெண்டுக்காக யோபு ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் அவங்களுடைய அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம யோபுவையும் 2 தனியா ஆண்டவர் ஆசீர்வதிச்சு, எவ்வளவு பிள்ளைங்க செத்தாங்களோ அதுக்கு டபுள் பங்கு, எவ்வளவு ஆடு மாடுகள் இல்லாம போச்சோ அதுக்கு டபுள் பங்கு, ஆஸ்திகளையும் வீடுகளையும் பெருக பண்ணுகிறார். देखिएगा, अय्यूब ने अपने मित्रों के लिए भी प्रार्थना किया, परमेश्वर ने उनको भी क्षमा किया, और आखिर में अय्यूब ने जितने भी जो खो चुका था वो सारी चीज को दुगुना परमेश्वर ने दिया। कितने बच्चे मरे थे वो उसका दोगुना दिया, कितने धन संपत्ति उसका बर्बाद हुआ था उसके 2 गुना परमेश्वर ने बढ़ाकर आशीष करते हैं। இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். मैंने आप लोगों से एक सवाल पूछूंगा, सभी लोगों से एक सवाल पूछूंगा। யோபுடைய ஆஸ்தி எல்லாம் போயிட்டு, வீடு போயிட்டு, மாடு போயிட்டு, ஆடு போயிட்டு, ஆனா ஒன்னே ஒண்ணு ஆண்டவர் அலோவ் பண்ணாரு. அது என்னது? यहाँ पर अंकल सवाल पूछ रहे हैं, उसका संपत्ति चला गया, बच्चे चला गए, जितना गाय बैल जितना भी था सब चला गया, लेकिन एक चीज परमेश्वर ने यहाँ पर एक अनुमति दिए थे, वो क्या है? आत्मा। आत्मा, उसका प्राण। இல்ல அவங்க वाइफ। யார் சொன்னது? அது पास्टर एडिसन अंकल, एडिसन पास्टर, एडिसन पास्टर। पत्नी को अनुमति नहीं दिया। அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. அத எடிசன் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாரு, ஒய்ஃப் கதை பற்றி சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல நம்ம ஒய்ஃப ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும், நல்லா கவனிக்குங்கிறது ஆண்டோட சித்தம். तो देखिएगा, परमेश्वर ने पत्नी के विषय में क्यों अनुमति नहीं दिया? पास्टर एडिसन पास्टर जी ने आपको अलग से एक संदेश बताएंगे जब मौका मिलेगा तो, क्योंकि परिवार में हमारे पत्नियों को अच्छे से संभालना है और उन्हें बहुत ही प्रेम से क्या करना है, लेके जाना चाहिए। பிரியமானவர்களே, இப்போ நம்ம 13ஆம் அதிகாரத்துக்குள்ள நுழைஞ்சா உங்களுக்கு புரியும், கொஞ்சம் புரியும். प्रिय, हम लोग 13वां अध्याय में है, आपको थोड़ा सा समझ में आ जाता होगा। இத மூன்றா பிரிக்கலாம். हम इसको 3 विभाजन करेंगे। முதல் 12 வசனங்கள் வந்து யோபு வந்து அவருடைய பாடுகளை குறித்து சொல்கிறார். सबसे पहला पद से लेकर 12वां पद तक अय्यूब ने अपने वेदना को यहाँ पर जिक्र करता है, தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்கிறார், अपने मित्रों को देखकर कहता है, அவருடைய கஷ்டத்தை சொல்றாரு. 2வது பகுதி வந்து 13ல இருந்து 17 வரைக்கும் ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. और दूसरा विभाजन है 13वां पद से लेकर 17 पद तक परमेश्वर के साथ एक वाचा बांधता है। 18 இருந்து 28 வரைக்கும் அவர் வந்து ஆண்டவர்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாரு, ரிக்வெஸ்ட்। और 18वां पद से लेकर 28वां पद तक जब जाके पढ़ते हैं तो परमेश्वर से एक रिक्वेस्ट करता है, यानी कि एक निवेदन करता है उसने। நீங்க முதல் பகுதி சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டேய் ஸ்டாப் பண்ணுங்கடா, நீங்கலாம் யூஸ்லெஸ் அப்படி சொல்லிடுறாரு। तो सबसे पहला वो बोलता है कि अपने दोस्तों के पास कि तुम चुप रहो, तुम कोई काम का बात नहीं करते हो। பாருங்க எப்படி திட்டுறாரு பாருங்க அவரு। 4வது வசனம், நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் அப்படிங்கிறாரு। देखिएगा 4था पद को पढ़ते हैं तो, परंतु तुम लोग झूठी बात के गढ़ने वाले हो, तुम सबके सब निकम्मे वैद्य हो। அதனால அப்புறம் 10வது வசனம் பாருங்க, சபிக்கிறாரு, நீங்கள் அந்தரங்கமாய் முகத்தாட்சி பண்ணினால் அவர் உங்களை எல்லாத்திலும் கண்டிப்பார் அப்படின்னு சபிக்க ஆரம்பிக்கிறாரு யோபு। और 10वां पद में देखिएगा वो यहाँ पर श्राप देना शुरू करता है, यदि तुम चिपकर पक्षपात करो तो वह निश्चय तुमको डांटेगा। பிரியமானவர்களே, தேவன் நல்லவர், ஆனா இவரு தேவனை யூஸ் பண்றாரு யோபு। அதே போல நம்ம கூட மற்றவங்க திட்டுறோம், விசுவாசிகள் திட்டிடுறோம்,
இவர் வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறார். तो देखिएगा प्रिय, परमेश्वर बहुत अच्छे हैं, लेकिन परमेश्वर को यहाँ पर आयुब ने इस्तेमाल करते हैं, जैसे हम लोग भी हमारा कलीसिया में इस्तेमाल करते हैं, परमेश्वर के नाम को लेकर कुछ कुछ डांटते रहते हैं, பாடுகள் தாங்க முடியாம अपना उस वेदना को ना सहते हुए। பாருங்க 15 வசனத்தை பாருங்க. அப்புறம் அடுத்த பகுதி ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை எப்படி பண்றாருன்னா 15 வசனம் பாருங்க. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன். तो 15वां पद में देखिएगा परमेश्वर के साथ किस ढंग से उसने वाचा बांधा आयुब ने, वह मुझे घात करेगा, मुझे कुछ आशा नहीं, तो भी मैं अपनी चाल चलन का पक्ष लूंगा. ஒரு நல்ல நல்ல உடன்படிக்கை. அப்புறம் பாருங்க கடைசியாக அவருடைய ஆசை என்னன்னா, கடைசி வசனங்கள் பாத்தீங்கன்னா 20 வசனம் பாருங்க. 2 காரியங்களை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். 20 வசனத்துல படிக்க நேரம் இல்ல. ஆண்டவர் 20 வசனம் பாருங்க, 2 காரியத்தை கேட்கிறேன். ஒண்ணு வந்து எனக்கு இருக்க பாடுகள் எல்லாம் எடுத்து போடும், 2வது உம்மோடு கூட நான் பேசணும். तो देखिएगा अच्छे वाचा था. इसके बाद अगर हम जाके पढ़ते हैं तो 20वां पद में 2 चीज को परमेश्वर से पूछते हैं कि प्रभु मेरे जीवन में जो क्लेश है वो दूर कर दो, और दूसरा मैं आपसे बात करना चाहिए. மனுகளே, இங்க பாத்தீங்கன்னா யோபு கொஞ்சம் பெருமைக்காரர் தான், அவ்வளவு பரிசுத்தவான பெருமைக்காரர். கடைசியில இவர் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஓவரா பேசினதுனால அவர் ஆண்டவர் வந்து அவரை பெறப்பட்டார். இந்த நாட்கள்ல நம்ம வந்து யோபு போல இருக்கோம். சில பாடல்கள் கொடுக்கும்போது நம்ம பேசுறது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். இங்க பாருங்க ஓவரா பேசுனதுனால கடைசியாக யோபுன்னு சொல்றாருன்னா தன்னுடைய வாயை ஒத்திக் கொள்கிறேன். 40வது அதிகாரத்தை சொல்லுவார், யோபு 40வது அதிகாரத்தை. तो देखिएगा आयुब के साथ इतना घटना हो जाता है, लेकिन आखिरी में जब आप 40वां अध्याय को पढ़ते हैं तो आयुब बताता है कि मैं मेरे मुंह को बंद कर देता, क्योंकि इतना अहंकारी आयुब के जीवन में. 40வது அதிகாரம் 4ஆம் வசனம். 40वां अध्याय का 4था पद देखिएगा. நான் பைபிள் தமிழ்ல படிக்கிறேன். நான் நீசன், நான் உனக்கு என்ன மாதிரி உத்தரி செல்வேன், என் கையினால் வாயை பொத்திக் கொள்கிறேன். देखिएगा यहाँ पर ऐसे बताया गया है 40वां अध्याय का 4था पद, देख मैं तो तुच्छ हूं, मैं तुझे क्या उत्तर दूं, मैं अपने उंगली दांत तले दबाता हूं. அதனால இந்த காலத்துல நம்ம வாயை பொத்திக்கிடுவோம், பேச வேண்டிய பேசுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். इसलिए आज के दिनों में हम हमारा मुंह को बंद करें, जहां पर चाहिए वहां पर हम बात करें. परमेश्वर आप सबको आशीष करें. அன்புள்ள ஆண்டவரே, என்னோட ஜெபம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அருமையான தம்பி மன்சுகா ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஏறக்குறைய இன்னைக்கு 53 பேர் உட்கார்ந்துருக்காங்கப்பா. ஆண்டவரே, இந்த 53 பேரையும் நீ பேர் பேராக ஆசீர்வதியும். நாங்களாம் வளரணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அழைத்த அழைப்பை நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. உங்களுக்கு நேரத்தை கொடுக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே. ஆமென். ஆமென். आमीन.